எல்லாரையும் பார்த்ததில் சந்தோஷம். ஆல்ரெடி அண்ணன் என்னை பற்றியெல்லாம் இன்ட்ரோ கொடுத்தாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் அடிஷ்னலாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியாதது, நான் படித்தது வந்து ஹை ஸ்கூல், கவர்மெண்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நம்ம ஹை ஸ்கூல் இங்கே தான் படித்தது, செட்டிக்குளத்தில். ப்ளஸ் அடிஷ்னலாக பிஇ படித்தது திருநெல்வேலியில். ப்ளஸ் லாஸ்ட் 9 years ஆட்டு வெளியில் ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட், இன்டர்நேஷ்னல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு 28 days ஒர்க் பண்ணுவேன் ஃபீல்டில், 28 days ஊரில் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு ரொட்டேஷனல் ஒர்க் நம்மளோட ஸ்கோப். என்னோட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அதில். நான் இன்றைக்கி ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். உங்களெலாம் பார்த்து மீட் பண்ணதில். ஆல்ரெடி கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும், இங்கே ஆட வரதால பார்த்துருப்பாங்க. ஜஸ்ட் பர்சனலாட்டு நான் அவங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணது கிடையாது, டெக்னிக்கலாட்டும் ஷேர் பண்ணது கிடையாது. நான் யார் என்னோட ப்ரொஃபஷனாலிட்டி, பர்சனாலிட்டி எதுவுமே ஷேர் பண்ணது கிடையாது. ஜஸ்ட்டு அந்த ஃப்ளோவில் அவங்க கூட பழகிறது, அவங்க கூட விளையாடுறது, அந்த மாதிரி போயிட்டு இருந்து ஜஸ்ட் இன்றைக்கி அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும், உங்கள்கிட்ட ஓப்பனப்பாக பேசுகிறதுக்கும், உங்களை மீட் பண்ணுறதுக்கும். ஜஸ்ட்டு இந்த சான்ஸை பயன்படுத்தி ஜஸ்ட் என்னால் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜோ இல்லாட்டி ஒரு கண்டென்ட்டோ உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு என்னால் முடியும்னு சொல்லி நம்புகிறேன். ஜஸ்ட் அதை பற்றி சொல்கிறேன். எல்லாருமே மேக்ஸிமம் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 11th 12th படிப்பீங்க அப்படி தானே? சரி. மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருந்திருக்கும், அடுத்து என்ன போகணும், என்ன மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணணுங்கிறதுல. ஜஸ்ட்டு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய பையனுங்க இருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய பையனுங்க இருப்பீங்க, அப்படி தானே? மிக்சியில் இருப்பீங்க. தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஜஸ்ட் என்னக்குள்ள ஒரு அட்வைஸ் என்னன்னாக்கி, இங்கிலீஷ் ஸ்கில்லை நல்லா வளர்த்துக்கிடுங்க. இப்போ இங்கே இந்த இடத்துல கண்டினியூஸாக நான் தமிழ் மீடியம் பக்காவான 1லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம். ஹிந்து மிடில் ஸ்கூல் 1 to 8, 9 to 12 கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இப்போ இந்த இடத்துல என்னால் வந்து உங்கள்கிட்ட முன்னாடி கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேச முடியும், மணிக்கணக்காக பேச முடியும். ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன், பாருங்கள். I have overall 9 years total experience in the international project. I already shared with that. However, let me give additional details that I have studied in the government higher secondary school Chetticulam. In additionally, I've been working in the multi-level project. What I want to tell you guys, just ignore the negativity. If you study in the government school or if you study in the Tamil medium, the main skill you have to be developed. Actually, I know more than 6 languages. The skill which you have to be rise up, you have to be additionally develop some additional skills. So you have to be learn additional languages. You have to be boldly talk with some extra level languages. I just want to share that. Try to the Tamil medium studying students how to be increase the English level. So it will be helpful for you in your career. So let me continue with Tamil. நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய பசங்க வந்து உங்களோட வந்து இந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கிட்டாக்கி அது உங்களுக்கு அந்த அந்த கேரியருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன் அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கிடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் 12th படிக்கிறீங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பசங்க யாருமே வேறு ஃபீல்டு போகிறது கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஃபீல்டு மேக்ஸிமம் 75% இன்ஜினியரிங் இல்லாட்டி டிப்ளமோ தான் இருக்கும். ஃபீல்டு ரிலேட்டடாக இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து என்னோட கரண்ட் பொசிஷன் ப்ரிசர்வேஷன் மேனேஜராக இருக்கேன் உஸ்பெகிஸ்தான்ங்கிற நாட்டில். ILF கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் என்னுடைய கம்பெனி. அந்த கம்பெனியில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னாக்கி, கூடங்குளத்தில் ஒரு மிகப்பெரிய பிளான்ட் கட்டிகிட்ருக்காங்க. இதை விட ஒரு 4 மடங்கு பெரிய ஒரு ப்ராசஸிங் பிளான்ட், கெமிக்கல் ப்ராசஸிங் பிளான்ட்னு சொல்லுவோம். பாலிப்ரோப்பலைன், ஆயில், இந்த பெட்ரோல் நமக்கு போடக்கூடிய டீசல், அந்த மாதிரிப்பட்ட எல்லாத்தையுமே வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளான்ட். $26.3 billion ப்ராஜெக்ட். நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் கோடி ரூபா ப்ராஜெக்ட், மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அது வந்து பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 8 கம்பெனிஸ் சேர்ந்து ஒரு 60,000 எம்ப்ளாயிஸ் சேர்ந்து அந்த இதை பண்ணிகிட்ருக்கிறோம். கடந்த ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் அதை முடிக்கலை. இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இன்ஜினியரிங்குள்ளே வரீங்கனாக்கி, இன்ஜினியரிங்குள்ளே டிப்ளமோ சூஸ் பண்ணக்கப்புறம் அந்த லைன் பலவிதமாக பிரியும். எந்த லைனில் சூஸ் பண்ண போகிறோம், எந்த லைனில் ட்ராவல் பண்ண போகிறோன்னே இது பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் எந்த லைன் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்கூட வேண்டிய ரெண்டு விதமான குவாலிட்டிஸ் இதுதான். இங்கிலீஷ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணிவிடுங்க. இப்போவுமே திடீர்னுலாம் எடுத்து உடனே இங்கிலீஷ் லெவல் வராது. இப்போமே இம்ப்ரூவ் பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட 6 லாங்குவேஜ்: துர்க்கிஷ், ரஷ்யன், அசரி, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, ப்ளஸ் டைம் டு டைம் மலையாளம். இப்போது எல்லார்ட்டும் இல்லாத ஏதோ ஒரு ஸ்கில்ஸை நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டால் தான் உங்களால் ஒரு குறிப்பிட்ட லெவலை வந்து ரீச் பண்ண முடியும். அதில் முக்கியமான ஸ்கில்ஸ் லாங்குவேஜ் தான். ஏன்னா குறிப்பிட்ட சர்க்கிளை தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற லாங்குவேஜ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு லாங்குவேஜில்
நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நெட்ஒர்க் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு லாங்குவேஜில் நீங்கள் ஹோல்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய க்ரோத் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இன்றைக்கி கரண்டாக அப் டு டேட்டில் என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபெமிலியர் ஆகிக்கிடணும். இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மெர்ஜ் பண்ணிக்கிடணும். இது எல்லாமே நான் வந்து டெக்னிக்கலாக சொன்னது. ஒரு கேரியரோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு கேரியரோட அச்சீவ்மெண்ட்டுக்கும் வெறும் டெக்னிக்கல் மட்டுமே போதாது. ஒரு 100%ல் 20% டெக்னிக்கல், மீதி 80% பர்சனல் குவாலிட்டின்னு சொல்லியிருக்கு. அப்போ பர்சனல் குவாலிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, தன்மை. நம்மளுடைய தன்மை எப்படி இருக்குது அதுதான் 80%. வெறும் 20% தான் டெக்னிக்கல் நாலேஜ், மீதி 80% பர்சனல் குவாலிட்டினாக்கி எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குங்கிறத முடிவு பண்ணுது. பர்சனல் குவாலிட்டினாக்கி இயல்பான தன்மையில் இருக்கணும். இப்போ நான் வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு தன்மையில் நான் முன்னே வந்து இருந்தாலோ, நாளைக்கு வந்து நான் வந்து ஏதோ பண்ணிட்டேன், ஏதோ நான் இது பண்ணி அச்சீவ் பண்ணிட்டேங்கிற மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணாலும் என்னால் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இதுக்கு மேலே என்னால் போக முடியாது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்மகிட்ட வந்து இது இமேஜ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம், அந்த குவாலிட்டி உள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கணும். இந்த குவாலிட்டி வந்துச்சுனாக்கி இந்த டெக்னிக்கல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ரைஸ் பண்ணி கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கிறதே நான் வந்து பணிவுத்தன்மை. நான் வந்து ஒரு வேறு எல்லாத்தையும் இறக்கத்தன்மையில் இருக்கணும். நான் வந்து என்னை வந்து ஒரு உங்ககிட்ட இருந்து பிரித்து நான் என்ன பெரியாள்னு காட்டுறதுக்கூடிய அந்த தன்மை வந்து இதுக்கு ஈகோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் அகங்காரம், தமிழில் பேர், இங்கிலீஷ் ஈகோன்னு சொல்லுவாங்க. அந்த தன்மை எப்போ நம்ம வந்து கிடக்கிறோமோ, நான் பெரியாள் இல்லை. இன்றைக்கி சின்னது எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரக்கூடிய அந்த குவாலிட்டியாக தான் கொண்டு வரோம். சின்னதாக ஒரு பைக் வேகமாக போனாக்கி அதெல்லாம் சொல்கிறேன், நான் பெரியாள், நான் பைக் வேகமாக ஓட்டுவேன், நான் வந்து இதில் எனக்கு திறமை இருக்குது, நான் இதில் பெரியாள் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை கடக்கக்கூடிய தன்மையை இந்த இதுதான் கிடக்கிறோம். நான் பெரியாளுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று வந்துச்சுனாக்கி அதுதான் உன்னோட மிகப்பெரிய தடை, உன்னோட வளர்ச்சி. பணிவு ஃபஸ்ட்டு, எல்லாத்தையுமே இயல்பான ஒரு தன்மையில் கைண்டாட், எல்லாருக்கும் என்னை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டுறது, எல்லாருக்கும் கருணையாக இருக்கிறது, எல்லாத்தையும் இது பண்ணுறது, அந்த குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ்அப் பண்ணி கொண்டு போவோம். கேரியரில் என்ட்ராகும்போது எல்லோரும் சேர்ந்து என்ட்ராவீங்க. இந்த ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி இருக்கவே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு 9-10 வருஷத்தில் எங்கேயோ ஒரு லெவலில் கொண்டு ஏற்றி விட்டுரும். நீங்கள் ஒரே தன்மையில் என்ட்ரி ஆகிடுங்க கேரியருக்குள்ளே. எல்லாரும் பிஇ முடிக்கிறீங்க, அப்ராக்சிமேட்டாக நீங்கள் இருக்கக்கூடிய 50-30 பேருமே அப்ராக்சிமேட்டாக பிஇ முடிக்கிறீங்க. பிஇ முடிச்சு ஒரே மாதிரியான உள்ள லைனில் போகிறீங்க. ஆனால் அந்த ரைஸ்அப் எப்படி இருக்குனாக்கி அந்த குவாலிட்டிஸில் தான் பொறுத்த ரைஸ்அப் இருக்குது. ஒரே மாதிரி காலேஜில் படிக்கிறீங்க, ஒரே மாதிரி நான் இது பண்ணுறீங்க, குவாலிட்டிஸ் தான் இது பண்ணுறது. அப்போ ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்னன்னாக்கி இதுதான் முதல் குவாலிட்டி. நான் பெரியாள் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் அது எடுத்த உடனே கொண்டு வர முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நம்ம அதுக்கு இது பண்ணணும். சின்ன இப்போமே வச்சு நீங்கள் ஆரம்பிக்கிறோம், இப்போ வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கி ஒரு குறிப்பிட்ட லெவலில் அது ஒரு நம்மளுடைய ஒரு ரவுட்டினாட்டு வந்துடும், இயல்புத்தன்மையாட்டு வந்துடும். அப்போ ஈகோவை கிடக்கிறது, நான் பெரியாள் இல்லை, எனக்கு ஒன்றுமே, நான் வந்து எப்படி சொல்ல, நான் யார்ட்டுமே ஒரு இன்னொரு நபர் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட நம்ம பெரியாளை காட்டிவிடக்கூடாது. அது இயல்புத்தன்மை, அது ஈகோ வளர்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இயல்பாட்டு இருக்கணும். அது ஒரு யாரையும் தாழ்வாட்டு என்னக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு வரையக்கூடாது. இந்த சின்ன அவன் பையன் இருக்கானா அவன்ட்டு நான் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவன்கிட்ட கருணையாக நடந்துக்கிடணும். நான் ஏதோ இங்கே வா அந்த மாதிரி இங்கே வா அப்படிலாம் சொல்லி இது பண்ணிக்கூடாது. அவன்கிட்ட கருணையாக நடந்துக்கிடணும். அப்போது அந்த கருணை இங்கேருந்தே ப்ராக்டிஸ் எடுக்கணும். அந்த ப்ராக்டிஸ் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரோலே அதுதான். இதுவே நமக்கு ஒரு 20% டெக்னிக்கல் நாலேஜ் ப்ளஸ் 40% இதுதான் இது. ப்ளஸ் இறையோட அருள், இறைவனை வந்து மேலே உள்ள ஒரு பக்தி, அதுவும் நமக்கு அடிஷனலாக தேவைப்படக்கூடிய ஒரு குவாலிட்டி. வெறும் நம்ம டெக்னிக்கல் நாலேஜ் கற்றுக்கிட்டோம், இன்னும் ஃபீல்டில் இறங்கி அடிக்கலாம்னா அங்கே அடிக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. டெக்னிக்கல் நாலேஜ் கற்ற எல்லாராலையுமே இறங்கி அடிக்க முடியாது. இந்த குவாலிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும். அது என்ன, இறைபக்தி, இறைவன் மேலே ஒரு பக்தி. அப்போது நான் மட்டுமே இறைபக்தி சொல்ல காரணமும் இதை இன்டெரக்டான காரணம் இதுதான். நான் மட்டுமே என்னுடைய முயற்சியால் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நினச்சிட்டுனாக்கி எனக்குள்ள ஆட்டோமேட்டிக் ஈகோ வந்துடும். ஈகோ வந்துச்சுனாக்கி என்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியாது. ஏன்னா சுற்றி இருக்கவங்க எனக்கு பிடிக்காது. இயல்புத்தன்மை இருக்கக்கூடிய மனிதனை தான் எல்லாருமே விரும்புவாங்க. சுற்றி இருக்கவங்க விரும்புனாக்கி இயல்புத்தன்மையில் இருக்கணும். இப்போ நான் ஒரு பெரியாள்னு காட்டுறனாக்கி உங்களுக்கு முன்னே நல்லாயிருக்கும், பெரியாள் சொல்லி காட்டுறாங்க, ஏதோ நல்லாயிருக்கும். ஆனால் நீ என்னை விட்டு தள்ளி போனவர் நின்று சொல்லுவான், இவன் சும்மா ஏதோ சோப்பு காட்டிட்டு இருக்கான், சும்மா பேருக்கு எடுத்து காட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. நான் இயல்புத்தன்மையில் உன்னை பழக்கும்போது உனக்கு ஒன்று அறியாமல் நீ என்னை சுற்றி இருக்கவங்க ஒன்று விரும்ப ஆரம்பிப்பாங்க. அவன் இயல்புத்தன்மையில் இருப்பான்ப்பா, அவன்கிட்ட பேசினாக்கி இயல்பாட்டு இருப்பான், அவன் தன்னை பெரியாள்னு காட்டிட மாட்டான், எங்கேயுமே இந்த ஈகோ வெளிப்படுத்த மாட்டான். இப்படி இருக்கும்போது அவனை சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிக்கும். அந்த சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிக்கக்கூடிய தன்மையில் அதுவங்களை தான் உன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஒரு கேரியர் பூஸ்டப்பாக இருப்பாங்க. இந்த சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிச்சாலே இயல்பாட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பிடிச்சிட்டாலே அதுவே உன்னுடைய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு படிப்படியாக இருக்கும். மேனேஜருக்கு ஒன்று பிடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கா, உன் மேனேஜர்கிட்ட போய் நான் இப்படி சார் நான் இப்படி சொல்லி இது பண்ணாமல் இயல்பு தன்மையில் இருக்கா, அவங்களையும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு பணிவாட்டு
இந்த பணிவு கம்பெனியில் போனோன்னே வராது, இங்கேருந்து அந்த பணிவு ஆரம்பிக்கணும். அப்போ ஆரம்பித்து அந்த பணிவான் இது பண்ணினாக்கி மேனேஜருக்கு பிடிச்சினாக்கி அடுத்த லெவலுக்கு ஒன்று கூட்டு போக போகிறாரு. சிம்பிளான இது. எஜுகேஷன் மட்டுமே இங்கே வரும் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது கிடையாது. டெக்னிக்கல் நாலேஜ் வெறும் 20%, மீதி 80% இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ். என்னது? இறைவன் மேலே உள்ள பக்தி. சாமி கும்பிடணும், நல்லா சாமி கும்பிட்டணும், நல்லா பக்தி பண்ணணும். வெறும் படிச்சுக்கிட்டோம் நம்ம இது நம்மளுடைய திறமை வச்சு போகிறோன்னு கிடையாது. இறைவனா அந்த அளவுக்கு எனக்குள்ள எஃபர்ட் போட்டிருக்கேன், மீதி நீ கொஞ்சம் பார்த்து நீ தான் எனக்கு கொண்டு போய் பண்ணணும். இதை அப்படியான ஒரு தன்மை வேணும். ப்ளஸ்ஸு மீதி இருக்கக்கூடிய அந்த 60% என்னது? ஈகோ இல்லாத தன்மை. இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதுதான். நான் ஒரு கேரியரில் இப்போ நான் யாரையா சூஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு டீம் அமைக்கணும்னாக்கி நான் அதை அமைக்கும்போது நான் சூஸ் பண்ணக்கூடிய இதுவே அவன் எவ்வளோ பெரிய ஆள்லாம் நான் பார்க்குறதே கிடையாது. சிலவங்களை ஃபோட்டோ பார்த்து கூட சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோவில் பார்க்கும்போது அந்த தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி வரைப்பான ஒரு தன்மை, நான் இப்படி ஒரு இதுமான தன்மையெல்லாம் நான் விரும்ப மாட்டேன். நான் பார்க்காத ஆள் நான் பார்த்துருக்கே கிடையாது. ஆனால் அவன் ஃபோட்டோ பார்த்த உடனே இவன் பணிவாக இருக்கான், இவனை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் குவாலிட்டிஸ் இல்லாட்டாலுமே ஒரு 4 பேரை சூஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வருது. ஏதோ ஒரு டீம் அமைக்கணும், ஏதோ ஒரு இது பண்ணணும். அப்போது அங்கே அந்த பணிவாக இருக்கக்கூடியவங்களை ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணக்கூடிய தன்மை நமக்குள்ளே வந்துடுது. அப்போது நீங்கள் வளர்த்துக்கூடக்கூடிய முக்கியமான குவாலிட்டிஸ் பணிவு, கருணை. இதுதான் 60%. மீது 20% தான் டெக்னிக்கல் நாலேஜ். ஏன்னா டெக்னிக்கல் நாலேஜ் நீங்கள் இருக்கக்கூடிய 30 டெக்னிக்கல் நாலேஜில் ஒரே சராசரியாக நீங்கள் வெளியே வருவீங்க. எல்லாருமே ஆல் கிளியராகவே வெளியே வருவீங்க, எனக்கு நல்லா தெரியும். அதுக்கடுத்து எது உங்களை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுது, எது உங்களை அந்த அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகுதுனாக்கி இந்த ஒரு முக்கியமான குவாலிட்டிஸ் தான். இன்றைக்கி இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்தது கூட நான் எனக்கு கிடைச்ச சான்ஸாக பார்க்கல, இறைவன் இந்த ஒரு சான்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு கிடைச்ச சான்ஸாக பார்த்தேன்னா அங்கேயும் நான் என்னோட ஈகோ கொண்டு வரேன். நான் பெரிய ஆள் அதனால் நான் கூப்பிட்டாங்க மாதிரி நான் கொண்டு இது பண்ணுவேன். இந்த இதுவே கிடையாது, அதே நான் தவிர்க்கிறேன். இறைவன் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்போது நம்ம மூலமாட்டு ஏதோ ஒரு மெசேஜை பசங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி இறைவன் நினச்சிருக்காரு. அதனால் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நான் எனக்குள்ள கேரியருக்கு எது எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சோ, எது என்ன இந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்திச்சோ அதை நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டேன். வெறும் டெக்னிக்கல் நாலேஜோ என்னுடைய அனுபவமோ என்னுடைய அந்த இதுவோ என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரல. மேஜராக கொண்டு வந்த விஷயம் இதுதான் நான் சொன்ன அந்த பர்சனல் குவாலிட்டிஸ். அப்போது இப்போ 12ஆம் கிளாஸ் படிப்பேன். இனிமேல் பர்சனல் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கி இன்னும் ஒரு 5 வருஷத்தில் கேரியருக்குள்ள வருவீங்க, ப்ரொஃபஷனல் கேரியருக்குள்ள வருவீங்க. அப்போ அந்த பிளாட்ஃபார்மில் வரும்போது நீங்கள் இப்போவுமே இந்த தன்மையை நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கி பக்கத்தில் உள்ளவன்ட்டு கருணையாக இருக்குது. அவ்வளோதான். அங்கேருந்து ஆரம்பி பார்க்குறவங்ககிட்ட அமைதியாக பேசு, கருணையாக பேசு. அந்த தன்மை இப்படி படிப்படியே போகிற உனக்குள்ளே ஒரு ஒரு அமைதி தன்மை வரும். அது இப்பவுமே ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாக்கி நீ கேரியருக்குள்ள போகும்போது உன்னுடைய ஒரு தன்மையாக இயல்பு தன்மையாட்டு ஆயிரும். அதுக்கப்புறம் அதே நாலேஜோட உள்ளே போகிறா, அதே தன்மையோடு இருந்துனாக்கி உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை டீம்மேட்ஸ் உங்களோட வேலை பார்க்குறவங்க உனக்கு இருக்கக்கூடிய மேனேஜர் உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை விரும்ப ஆரம்பிப்பாங்க. இயல்பாட்டு உண்மையில் உள்ளேருந்து விரும்புவாங்க. அவன் யார்ட்டையுமே தன்னை ஒரு இதுன்னு காட்ட மாட்டான், ஈகோ வெளிப்படுத்த மாட்டான் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அது உன்னை இருக்கக்கூடிய லெவல்லேருந்து அடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டிஸ். இன்றைக்கி இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சதே நான் அதை டெலிவர் பண்ணக்காக நான் பார்க்குறேன். சான்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு இன்றைக்கி பசங்க பண்ண பேசுகிறதுக்கு. அப்போ நம்ம இன்றைக்கி பண்ணுறது இந்த மெசேஜை டெலிவரி பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் எடுத்துக்கலாம். நீங்கள் ரோல் மாடல் எடுத்தால் கூட நான் நீங்கள் இன்ஜினியரிங்க்கு டிப்ளமோ இல்லாட்டி வேறு எதுவும் சூஸ் பண்ணாலே உங்களுடைய ஒரு மேஜரான ஒரு ரோல் மாடல் நான் இருப்பேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த கேரியரில் இந்த ஒரு இதில் நான் இருக்கிறேன். இதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய பாதை, நீங்கள் பிஏ சூஸ் பண்ணிங்கனாக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய பாதை நான் கடந்து வந்த பாதையாக தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. கேரியர் ஜூனியர் இன்ஜினியர் ஆரம்பித்து படிப்படியாக இன்ஜினியர், லீட் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், மேனேஜர், நீங்கள் இந்த லெவலில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். நான் கடந்து வந்துட்டேன், இந்த இடத்துல இருக்கிறேன். இனி நான் அங்கே அச்சீவ் பண்ண எதுவுமே கிடையாது. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே பொசிஷனே கிடையாது. முடிஞ்சு கம்ப்ளீட்டட் எல்லா விதமான அச்சீவ்மெண்ட்டும் பார்த்தாச்சு, எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போவும் நான் நினச்சாக்கி சைட்டுக்கு போகலாம், நினச்சா அங்கே இருக்கலாம். அப்படி ஒரு தன்மையெல்லாம் இருக்கேன். இங்கேருந்து கூட வேலை பார்த்துருக்கேன் ரிமோட்டில். சைட்டுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனும் அட்வைஸை மட்டும் கொடுத்தா போதும். அப்போது இந்த லைனுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கனாக்கி, நீங்கள் யாருக்கூடிய இதுக்கு வரணும்னு நினச்சிங்கனாக்கி வெறும் டெக்னிக்கல் எஜுகேஷன் மட்டுமே, டெக்னிக்கல் நாலேஜ் மட்டுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்க போகிறதே கிடையாது. டெக்னிக்கல் நாலேஜ் சப்போர்ட்டிவ் இருந்தாக்கி நான் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அப்போது முக்கியமாக இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு குவாலிட்டிஸை இங்கே வளர்த்து விடணும். 60% உங்களுடைய பர்சனல் குவாலிட்டிஸ் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப் கொடுக்க போகுது. இன்னிலேருந்து அதை ஆரம்பிச்சிருங்க. பக்கத்தில் இருக்கவங்கிட்ட முக்கியமாக அழிக்க வேண்டியது என்னது? ஈகோ அழிச்சிட்டா உங்களுடைய கேரியர் நாளைக்கே ஒருவேளை 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நான் ஏதோ கம்பெனியில் இருப்பேன். ஏதோ ஒரு வகையில் நீ நம்ம இன்னும் பண்ண பார்த்துக்க முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும். நான் நீ சிட்டி குளத்தில் இல்லை எங்கேயும் பார்த்துக்க முடியாது.
செட்டிக்குளத்தில் இல்லை இருக்கிறது கிடையாது, மேக்ஸிமம் இருக்கிறது கிடையாது. இங்கே இருக்கிற டைம் கம்மி. இன்கேஸ் நான் ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்கிறேன், ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஃப்ரெஷர் இன்ஜினியர் எடுக்கணும், ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி வருது. அந்த இடத்துல நான் என்னுடைய பர்சனாலிட்டி சொல்கிறேன், நான் ஃபில்டர் பண்ணி இப்படி தான் பண்ணுவேன். 10 சிவிஸ் வந்து சேரும், 10 பேரோட ப்ரொஃபைல் ஆமாம் இவன் சொல்லி வந்து சேரும். நான் சூஸ் பண்ணுறது ஃபோட்டோ பார்த்து தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 10 பேரும் ஒரே குவாலிட்டிஸாக இருப்பான். 2023 பேட்ச் அவுட், நீங்கள் என்ன பேட்ச் அவுட்டில் வருவீங்க? நாங்கள் 2027 பேட்ச் அவுட்டில் வருவீங்க. நீங்கள் 24, 25, 25 என்ட்ரி, 29 பேட்ச் அவுட்டில் வருவீங்க. அப்போ ஒரு சான்சஸ் இப்படி கிடைச்சா கூட ஃபோட்டோ பார்த்தானே கண்டுபிடிச்சிடலாம், அவனோட தன்மையை கண்டுபிடிச்சிடலாம், அவன் எந்த தன்மையில் இருக்காங்கிறத அதை பார்த்தாக்கி ரிஜெக்ட் 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 ரிஜெக்ட். சில உங்களை ஃபோட்டோ பார்த்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், உங்களோட பேசுகிறதுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். சான்ஸ் 5 நிமிஷம் பேசினா போதும், அவன் எப்படி பேசுகிறான் வச்சு ரிஜெக்ட் பண்ணிடலாம். அவன் கருணையாக பேசுனா அவன் செலக்ட், அவனுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தேவை பார்க்குறதே கிடையாது. என்னுடைய பர்சனாலிட்டி எனக்கு சுற்றி இருக்கவங்க சொல்லிக் கொடுத்த விஷயமா தான். ஏன்னா நிறைய ஹெச்ஆர் மேனேஜர் கூட பழக்கம் உண்டு, நிறைய மேனேஜரோட பழக்கம் உண்டு. அவங்க சூஸ் பண்ணுறது அப்படி தான். அவனோட அந்த பேசும்போது தன்மை எப்படி இருக்குது அதை வச்சு எடுத்துப்போம். நீ 0 டெக்னிக்கல் நாலேஜில் இருந்தாலும் சரி, அரியர் போட்டுருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட இது ப்ரொஃபைல் கூட எடுத்துருவோம். காரணம் அவன் ரொம்ப கருணையாக பேசுகிறான், ரொம்ப தன்மையாக இருக்கிறாங்கிறது எடுத்துக்கிறோம். அப்போது முக்கியமாட்டு இன்றைக்கி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. இந்த மெசேஜ் நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுடுங்க. நாளைக்கு ஒருவேளை நீங்கள் என்ன மறுபடியும் பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தால், இன்கேஸ் நீங்கள் இந்த மைண்டில் வந்து இந்த நான் பேசக்கூடிய வார்த்தை மட்டும் மைண்டில் வச்சுடுங்க. ஈகோங்கிறத அப்படி இதுக்கு தூர போட்டுருங்க. எந்த விதத்துலையுமே சின்ன வயசுல கூட ஈகோ வரவே கூடாது. தூர போட்டுட்டு பெர்ஃபெக்டாட்டு நான் சொன்னதை அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கேரியர் பயங்கரமாட்டு நல்ல ஒரு டெவலப்பாட்ட போஸ்டப்பாட்ட இருக்கும். இன்கேஸ் நானே உங்கள் கேரியரில் இன்கேஸ் கிராஸ் ஆகினால், நானே வந்து ஒரு என்னுடைய டீமுக்கு அமைக்கணும்னு இருந்தாக்கி அதே ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா அந்த 5 பேரில் நான் அவனை சூஸ் பண்ணுவேன். அமைதியாக இன்னோசென்ட், அந்த கருணைத்தன்மையை வச்சு அவனை சூஸ் பண்ணுவேன். பேசினாலே கண்டுபிடிச்சிடலாம் 5 நிமிஷம். அப்போ நான் டெலிவரி பண்ண மெசேஜ் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த நாலேஜ், ஒரு டெக்னிக்கல் நாலேஜில் சொன்ன 2 விஷயம் தான். இங்கிலீஷ் லெவலில் கற்றுக்க. நீ தமிழ் மீடியமாக கவலைப்படாத, இங்கிலீஷ் பேசு. லாங்குவேஜ் அடிஷனலாக கற்றுக்க. அதுதான் ஒன்று இது பண்ணணும் டெக்னிக்கல் நாலேஜில். ப்ளஸ் இன்றைக்கி ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிருக்கு. அன்றைக்கி 2007 இந்த மாதிரி இன்னும் அந்த பழைய டெக்னிக்கல் இருக்காது. இன்றைக்கி 2024 டெக்னாலஜி எப்படி அப்டேட் ஆகிருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நீ மெர்ஜ் ஆகிக்க. ஒரு ஃபைலை யூஸ் பண்ண கற்றுக்க, ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ண கற்றுக்க, ஒரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்க. ப்ளஸ் முக்கியமான இது லாங்குவேஜ் கற்றுக்க. முக்கியமான ஃபஸ்ட்டு இது டெக்னிக்கல் உள்ளது. லாங்குவேஜ் போய் இது பேச கற்றுக்க. இங்கிலீஷ் பேச கவலைப்படாது. இங்கிலீஷில் பேசக்கு ஸ்ட்ரகிள் ஆகாது. தைரியமாக பேசு, உனக்கு தெரிஞ்சது பேசு இங்கிலீஷில். அப்படி பேச இங்கிலீஷ் வரும். இங்கிலீஷ் பேசி நீ கம்ப்யூட்டர் நாலேஜ் உனக்கு கிடைச்சிட்டா நீ 80% செலக்டட். மீதி 20% உனக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த 20% டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும். இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இன்னும் அடிஷனலாட்டு இந்த 60% நான் சொன்னது இந்த குவாலிட்டிஸ், கருணைத்தன்மை, ஈகோத்துக்கு துறை போட்டு நான் ஒன்றுமே இல்லைங்கிற தன்மைக்கு வந்துரு படிப்படியாட்டு. இன்றைக்கி என்னுடைய வளர்ச்சிக்கு நான் அதை தான் காரணமாக பார்க்குறேன். என்னுடைய நாலேஜோ, என்னோடய டெக்னிக்கல் எஜுகேஷனோ, என்னுடைய எதுவுமே நான் பார்க்கல. முன்னாடி வந்து சொன்னோம்ல, இறைவன் இந்த ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல இருந்தாலும் இந்த இது நான் வரல. இறைவன் அமைச்சு கொடுத்துருக்காரு, பேசுகிறேன் அவன் தான். அப்போது ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு, நல்ல ஒரு மெசேஜை உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு இறை அருளால் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டாக்கி நீங்களும் மிகப்பெரிய ஒரு லெவல் அடையலாம். ரொம்ப நன்றி.